அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ராசி பலன். ராசி பலன் எல்லாத்துக்கும் பலிக்கிறது இல்லை அப்படிதாங்க. உலக மக்கள் அனைவரையும் 12 ராசிக்குள்ள வந்து பிரிச்சிருக்காங்க. இப்படி 12 ராசிக்குள்ள வந்து பிரிக்கும் போது ஒரே இப்போ கன்னி ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா கன்னி ராசிக்கும் நல்லா இருக்குதா, எல்லா மீன ராசிக்கும் நல்லா இருக்குதா, இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து வருதா, அவர் கன்னி ராசி அவர் நல்லா இருக்கார் நான் நல்லா இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பமான கேள்விகள்லாம் இருக்குது. அதுக்கு வந்து பதில் என்னன்னா, இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான பலன்கள்ங்க. கோச்சார ரீதியான ராசி அடிப்படையான பலன்கள் வந்து ஒரு பொதுவான பலன்கள். அந்த காலத்துல ராஜாக்களுக்கு மட்டும்தான் ஜாதகம் எழுதப்பட்டது, ராஜ பரம்பரைக்கு மட்டும்தான். பொதுமக்களுக்கு வந்து வேறு பெருசா எதுவும் வந்து ஜாதகங்கிறது கிடையாது. ஆனா இப்ப அப்படி கிடையாதுங்க. தனி மனித ஜாதகங்கிறது எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. இதுல வந்து மதம் ஜாதி எல்லாம் கிடையாதுங்க. எல்லா மதத்துக்காரங்களும் என்கிட்ட வரதான் செய்யறாங்க. கிறிஸ்டின் மதத்துக்காரங்க, முஸ்லீம் மதத்துக்காரங்க எல்லாருமே வந்து ஜாதகம் எழுதுறாங்க. இந்த ஜாதகம் எழுதுறதுல என்னன்னா, நம்மளுக்கு ஒரு கஷ்டகரமான மனிதனுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும்போது தெய்வத்தின் மேலேயோ பிற இது மேலேயோ பெரிய நம்பிக்கைகள் வந்து வராது. வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு ப்ராப்ளங்களை சந்திக்கும் போது தான் நிவர்த்தி காண்டி ஏதாவது ஒரு ரீதியில வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிவர்த்தி கிடைச்சிடாதா அப்படிங்கச்சல எல்லா ரீதியிலையும் வந்து நம்பிக்கைகள் வர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த ஜாதகப்படி நம்ம பார்த்து அவங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, எப்போ இது சரியாகும் அப்படிங்கிறத ஓரளவு வந்து கணித ரீதியாக வந்து சொல்ல முடியும். அப்படிங்கிறக்காண்டி இங்கே வந்து மதம் வந்து வேலை பெருசாக செய்யாது. கன்னி ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துல குரு இந்த ஒரு வருஷ காலமாக சூப்பராக இருக்கும், ஆகா ஓஹோன்னு சொல்லி போன குரு பயிற்சியில் சொன்னாங்க. இப்போ அடுத்த குரு பயிற்சி வரப்போகுது. கன்னிராசி எல்லாருக்கும் நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டால் நல்லா இருந்திருக்காது. அவங்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கமாண்ட்லையும் கன்னிராசிக்காரங்க போய் நான் வந்து அப்படி நல்லா இல்லை இப்படி நல்லா இல்லை, நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, அப்படி இப்படி ஜோதிடமே பொய் அப்படின்னு அதை பற்றி நம்ம அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் தவறாக நம்ம கொடுக்குறோம்னா அதை பற்றி கொஞ்சமாவது வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பைக் மெக்கானிக்கிட்ட போகிறோம், இது நீ செய்கிறது தப்பு அப்படின்னா நம்மளுக்கு அதில் வந்து நாலேஜ் கொஞ்சமாவது இருக்கணும். நீங்கள் வந்து இதை தப்பாக மாட்டிட்டீங்க வச்சுட்டீங்கன்னு ஒரு துறையை குறை சொல்கிறதுக்கு நம்மளுக்காவது பேசிக் நாலேஜாவது வந்து இருக்கணுங்க. எதுவுமே இல்லாமல் ஒரு குற்றம் சாட்டுறதுங்கிறது வந்து ஒரு தவறான விஷயம் தாங்க. அது வந்து அப்படி செய்யக்கூடாது. எனக்கு நான் பிடிக்கலைன்னா அது வந்து ஒரு தவறாக வந்து திரிக்கக்கூடாது. ஜோதிடத்துல உண்மை என்னன்னா, உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கணுங்க. ராசி 12 ராசி இருந்தா கூட லக்னமும் 12 தானே இருக்குன்னு கேட்கலாம். ஆனா அப்படி கிடையாதுங்க. ஜாதகங்கிறது நம்ம மனிதனோட கைரேகை மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியானது தான். நீங்க பிறந்த இடம், பிறந்த நேரம், அந்த அடிப்படையிலான கிரகங்கள் அதெல்லாம் வச்சு டிகிரி அணைப்புல வந்து எல்லாரும் ஒரே லக்னமா இருந்தா கூட கிரகங்கள் மாறும், கிரக நிலைகள் மாறும். ஒரே நேரத்துல பிறந்து வேற வேற இடங்கள்ல பிறந்திருந்தா கூட வந்து அப்பவும் வந்து அந்த டிகிரி அமைப்புகள் லக்ன புள்ளிகள் சொல்லி இதுல நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. பொதுவா ராசி பலனை மட்டும் வச்சுட்டு வந்து நம்ம வந்து குறை சொல்றது வந்து நல்லா இருக்காது. ஒரு உதாரண ஜாதகத்தோட தான் நான் இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்க வந்திருக்கேன். இது என்ன எப்படி இதுல மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு ஜாதகம் வந்துட்டு இருக்குங்க. சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காரு. கன்னி ராசி 2ஆம் இடத்துல வந்து சந்திரன் சூரியன், 3ஆம் இடத்துல சுக்கிரன் புதன், 6ஆம் இடத்துல வந்து சனி ராகு, 11ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல செவ்வாய் கேது. இவருக்கு வந்து கன்னி ராசி தானே. அப்போ வந்து இப்போ கோச்சார ரீதியா ரிஷபத்துல குரு உட்காந்துருக்காரு, 9ல குரு வந்துட்டாரு. ஆகா ஓகோன்னு இருக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி பொதுவான பலன்களை வந்து ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பொது பலன்களை வந்து விரும்புறாங்க நிறைய பேர். இலவசம் சொல்ல விருப்பம் இல்லை, ஆனால் வந்து பணம் செலவு பண்ணாமல் ஓசியில் தெரிஞ்சுக்கிறதுனால வந்து அதை வந்து நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க. தனிப்பட்ட ஜாதகம் பார்க்காம இதையே வந்து பார்க்குறத வந்து ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க. நிறைய நல்லது சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதாவது நம்ம ராசிக்கு வந்து கெடுதல், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறத கூட மனிதர்கள் வந்து விரும்ப மாட்டாங்க. நல்லா இருக்கும், ஆகா ஓஹோன்னு இருக்கும், உங்களுக்கு பணம் வரும், லாட்ரி சீட்டில் விழும் அப்படி இப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு மனிதனுக்கு வந்து சந்தோஷமாக நினைக்கிறாங்க. நடக்குதோ இல்லையோ, அதனால நிறைய ஜோதிடர்கள் வந்து இதை வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு பொதுவான பலன் தாங்க, உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும்னு சொல்லி கடைசியாவோ இல்லை முதலியோ வந்து ஒரு கிண்ட் கொடுத்து தான் முடிப்பாங்க. இப்போ இந்த ஜாதகப்படி வந்து கன்னி ராசி தான் நடந்துகிட்டு இருக்குது. இவருக்கு அப்போ ஆகா ஓகோன்னு ஒரு வருஷம் இருந்திருக்குமானா இருந்திருக்காதுங்க. அது ஏன் நான் சொல்றேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து சுய ஜாதகம்னா என்னன்னு தெரியும். இவர் வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காரு. இவருக்கு இப்போ சனி திசையில சுய புத்தி நடந்துகிட்டு இருக்குது. சனி 6ஆம் அதிபதியா ராகு கூட இணைஞ்சு செவ்வாயோட பார்வையில ஒரே நேரத்தில் முக்கூட்டு தாக்கல், அதாவது முக்கூட்டு பாவிகளான தாக்குதல்ல 6ஆம் இடம் இருக்கு. 6ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்திலேயே வலுவுடன் 6ஆம் ஆதிபத்தியத்துல கெடுதலான ஆதிபத்தியம் பாவத்துவமா இருக்காருல, செய்யறதுக்கு வந்து அவர் தயாரா இருக்காரு. உடல் ஆரோக்கிய பாதிப்பு, கடனை கொடுக்கறது, நோயை கொடுக்கறது, எதிரியை கொடுக்கறது, வம்பு வழக்க கொடுக்கறது, வேலை இழப்ப கொடுக்கறதுன்னு எல்லாத்துக்கும் அவர் வந்து தயாரா இருக்காரு. இப்போ கோச்சார ரீதியா குரு வந்து ரிஷபத்துல உட்காந்து, அதாவது 9ல குரு உட்காந்தாப்புல மாறிடுமா? மாறாது, கண்டிப்பா மாறாது. தசா புத்திகளே எப்பவும் வந்து முக்கியம். சனி திசையில சுய புத்தி நடக்கும்போது இவர் வந்து கடன் பிரச்சனையில கடுமையான பிரச்சனைகள்ல இருக்கதான் செய்வார். சனி திசை முழுக்குமே
பெரிய நன்மைகள் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிடாதுங்க. ஆனா அதே நேரத்துல புதன் தசை ஆரம்பிக்கும் போது ஒரே நேரத்துல சுக்கிரனோடையும் குருவோடையும் தொடர்புல இருக்கிறதுனாலையும் இந்த லக்னத்துக்கு 2க்கும் 11க்கும் அதிபதியா வர்றதுனாலையும் புதன் தசை வந்து கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும். சனி திசை வந்து இங்க நல்லா இருக்காது. இதுல கோச்சார ரீதியான பலன்கள் வந்து எங்க வந்திருக்கு பாத்துக்கோங்க. இந்த ஜாதகப்படி வந்து நான் சொன்னேன், இது ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த விளக்கம் வந்து முழுசா புரியும். இதுக்கு தான் வந்து சுய ஜாதகத்தை பார்க்காம பொதுவான பலன்களை வந்து நீங்க வந்து உங்களோட ஜாதகத்துல வந்து நம்ம பொருத்தி பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல உதாரண ஜாதகங்க. இதே மாதிரி தான் அஷ்டம சனி ஜென்ம சனி எடுத்துக்கோங்களேன். அஷ்டம சனி தாக்குதல் ஜென்ம சனி தாக்குதல் வரும்போது சில ப்ராப்ளங்கள் வந்து மனிதர்களுக்கு கொடுக்க தான் செய்யும். அப்படிங்கிற அடிப்படையில் அதுவும் வந்து பாவத்துவமான தசாபுத்திகள், லக்னாதிபதி வலுவில்லாத நபர்கள், கோச்சார ரீதியா சந்திரன் வலுவிழந்த நபர்கள், அதாவது அமாவாசை சந்திரனா இருக்கிற இந்த மாதிரி அமைப்புல உள்ளவங்களுக்கு தான் அது கெடுதல் பலன்களை கொடுக்குமோ ஒழிய எல்லா நபர்களுக்கும் கொடுக்காது. இப்ப நான் காட்டின இந்த ஜாதகத்திலேயே பாத்தீங்கன்னா லக்னாதிபதி போய் அமாவாசை சந்திரனோட இணைஞ்சி அமாவாசை தோஷத்துல தான் வந்து அவர் இருக்காரு. லக்னம் வந்து பெருசா பாதிக்கப்படலைனாலும் லக்னாதிபதி வீக்கா இருக்காரு. சாதகமற்ற தசாபுத்திகள் நடக்குது. கோச்சார நாயகனான சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனா இருக்கிறதுனால கோச்சார பலன்கள் வந்து பெருசா கை கொடுக்கல. அதே மாதிரிதான் சனி பெயர்ச்சிக்கும் அதே மாதிரி தான். இப்போ நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடந்து லக்னாதிபதி வலுவா இருந்து பௌர்ணமி பக்கத்துல முன்பின், அதாவது சந்திரன் ஒளிபுறந்தே நிலைமையில இருக்கும்போது நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகளை வந்து சனி பெயர்ச்சி வந்து கொடுக்காது. அதே நேரத்தில் வந்து லக்னாதிபதி வந்து வலுவிழந்து கோச்சார நாயகனான சந்திரன் வந்து ஒளி இழந்து சாதகமற்ற தசாபுத்திகள் பாவத்துவ தசாபுத்திகள் ஒருத்தங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் போது வந்து அது வந்து டபுள் கொடுமைகள், அதாவது வந்து அஷ்டம சனி பிளஸ் வந்து தசாபுத்தி அமைப்புகள் சரியில்லை அப்படிங்கிறதுல 2 மடங்கு துன்பத்தை வந்து அவங்க அனுபவிப்பாங்க. அப்படிங்கிறது தான் ஒரு விதி. இதுக்கு வந்து நான் கொஞ்ச நாள் விளக்கம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய கமெண்ட்ஸை பார்க்கும்போது இவங்க எந்த அளவுக்கு புரிதலோட வந்து கமெண்ட் கேட்குறாங்க, அதாவது ஒரு புரிதல் வந்து இல்லாமல் வந்து இவங்க வந்து ஆதங்கத்தில் வந்து கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து நான் அதை வந்து ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு வீடியோவை நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேங்க. இப்போ நான் காட்டின ஜாதகம் வந்து ஒரு உதாரண ஜாதகம் தான். இந்த ஜாதக அமைப்புல வந்து எப்படி வந்து இது வேரியேஷன் ஆகுதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ஒரு நல்ல டாபிக்ல வந்து நான் மீட் பண்றேங்க. ஓம் நமச்சிவாயா.